திமுக ஆண்டாள் என்ன அதிமுக ஆண்டாள் என்ன நாம் தாம் தான் ஆண்டாள் என்ன உழைச்சாத்தான் எல்லாருக்கு சோறு இது வருது நகத்தியாக்கள் ஆண்டியாக்கள் அதை நான் ஆண்டியாக்கள் உங்களோட அண்ணன் தான் விளங்கல உங்கள மாதிரி தெரியாது ஓடினாக்கடா நீங்க ஓமடா ஓமடா என்னதுலாப்பம் முந்தைய இடம் உங்களோட ஒரு பிற்றிய மரியாதை வச்சிருந்தேன் பிற்றிய அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் மாத்தாத ஒரு குறை தான் வச்சிருந்தேன் ஃபேஸ்புக்கில் என்ன எல்லா ஃபோட்டோ டிலீட் குரங்கு சேட்டை காட்டிக்கோ நாங்களே ஏன் குரங்கு சேட்டை காட்டுறோம் என்ன குரங்கு சேட்டை காட்டுறோம் நான் சொல்றேன் இப்படா உங்களோட கொள்கை என்ன அந்த கட்சியை போட்டு துவைக்கிறது அந்த கட்சியை போட்டு இல்லாம செய்யறதா உங்களோட கொள்கை அப்படி எங்கட கட்சி எங்கட கொள்கைக்கு குறுக்கால யார் வந்தாலும் நாங்கள் கதைப்போம் எல்லாரும் தான் கேட்கிறாங்க இப்ப நீங்கள் போய் அந்த ஒரு அதற்கு வேட்டையாட போறீங்க இடையாட ஒரு குழந்தை பிள்ளைய கொண்டு ஓடுது விளங்குதான் நீ குழந்தை பிள்ளை இல்லைன்னு அப்ப வாய மூடிட்டு இருக்க வேண்டியானே எங்களோட இப்ப நீங்க என்னதான் செய்றீங்க வேட்டையாட போனதை விட்டு போட்டு இதால போன குழந்தை பிள்ளைய போட்டு நிக்கிறீங்க அதான் அதனால எங்களுக்குடாப்பா எங்களுக்கு முதல் என்னன்னு சொல்லு இந்த இப்ப முளைச்சாக்கலாம் எங்களுக்கு கதைக்க கூடாது சரி எங்களுக்கு அதை அழியும் இப்போ உங்களோட கொள்கை வந்து அந்த பெரிய கட்சியை போட்டு சாத்துறது இப்போ அதை விட்டுது இப்போ இங்க போட்டு துவைக்கிறது போட்டு தாக்குறீங்களா அந்த ஆளு அரே நடிகர் மேரெல்லாம் பெறக்கூடாது இதுக்கு எலெக்ஷனுக்கு அவங்க எல்லாம் பெறக்கூடாது சரி எம்ஜிஆர் வந்தவர் ஜெயலலிதா வந்தவா விஜயகாந்த் வந்தவா இங்க பாரு அரசியலுக்கு யாரும் பெறலாம் யாரும் போகலாம் இப்ப எல்லா நடிகரும் வந்து எல்லா நடிகருக்கும் கிடைக்குதா இல்ல தானே நடிகர் மாதிரி வந்து அரசியல் இல்ல அவன் வந்தாலும் கூட்டம் அவ்வளவு சிறந்த வச்சு கூட்டேரா என்ன பிசர்க்கா வந்தாலும் கூட்டம் வந்தாலும் நடிகர் மாதிரி இங்க தெரியலையா அப்ப இங்க தெரியலையா அப்ப இங்க போறேன் யாழ்ப்பாணத்துல தெரியல அங்க பெலாலி ஏர்போர்ட்ல போய் வாரானோட வந்துருவாங்க மூணு பேர் கேமரா என்ன மணிக்கு வந்துருவாங்களா கதைங்கயோ பாடுங்கயோ உருட்டுங்கன்னு வாரேன் கமலஹாசன் இருக்கா போ சொல்லுங்க கூட்டம் வந்தது செக்யூரிட்டி கார்டு மட்டும் தான் நிறைய போவா அது அப்படி இல்லடா இப்ப நடிகர் இப்ப இவ்வளவு சனம் வந்து நடிகராக பாக்கல அந்த ஆள ஒரு நல்ல மனுஷரா பாக்குறாங்க அப்படி அண்ணடா பாய் ஆட்டுக்குடிய அண்ணனை பார்த்த மாதிரி பாக்குறேன் இல்ல அதைத்தாண்ட சொல்றேன் அந்த ஆள்கிட்ட எங்கட பிரச்சனைகள் அந்த இதுகளை பற்றி எல்லாம் கதை சொல்றது இப்ப என்னத்தை கதைக்குதுன்னு சொல்லுங்க அது இப்ப கரண்ட் இஷ்யூவை பற்றி தான் கதைக்கிறோம் கரண்ட் இஷ்யூ யார் நீங்கள் கரண்ட் இஷ்யூ ஆக்கினதே நீங்க அந்த எலெக்ஷன் கட்டு போட்டு சத்தம் போடாம போயிரும் அந்த ஆளை போட்டு துவைக்கிறது ஆக்களை வச்சு போடுறது அதன்றது இதெல்லாம் முதல் சப்போர்ட் பண்ண உங்களோட ஆளுக்கு மைக்கிறது சப்போர்ட் பண்ணது வருவீங்களா எங்களோட சேர்ந்து வருவீங்களான்னு பெரியல நைசா போட்டு துவைக்கிறீங்க அப்படி நீங்க கூட்டு கட்சி ஒண்ணும் இல்ல சரியா நீங்க ஆபரியல் வேற ஐடியல் வேறங்க எனக்கு அதான் நம்பி இதா கிடக்குறேன் ஐடியல் கொஞ்ச நாள் எடுத்து விட்டுருவாங்க வேற நீங்களே யாரோட கூட்டணி கஷ்டப்பட்டு ஒரு 8 வீதம் 9 வீதம் எடுத்து வச்சுன்னா சரிங்க குறுக்கால வந்து நீங்க எல்லாத்தையும் அதான் உங்களுக்கு பிரச்சனை உங்களுக்கு நீங்களும் யாரோட கூட்டணி 2 பேரும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பீங்களா அதை நாங்க நம்பணும் உங்களுக்கு அது விளங்காது அரசியல் நீங்க சின்ன பிள்ளைகளா உங்களுக்கு அந்த விளங்காது நாங்க சின்ன இத்தனை 12 15 வருஷமாக அந்த அடிமட்டத்துல இருந்து வளர்ந்துருவாங்க நீங்கள் இப்படி வந்து குதிச்சோன்னா சொல்றத கேளுங்க யாரு இப்ப வந்தாலும் இந்த பிளே கிரவுண்டுக்கு நீங்க நல்லது செய்றீங்களா நல்லது சனத்துக்கு செய்றீங்களா உங்க மேல நல்லது எண்ணம் இருக்குதா ஏண்டா சனம் மறக்காது உங்களை சனம் போட் நீங்க என்ன சொல்லலாம் செய்றீங்க நல்ல ஒரு பிளேயர் தான் விட்டா கூட போட்டு குத்துறா மூஞ்சில குத்துறா அடிறாண்டா சனம் உங்களை பார்த்து கொண்டு இருக்கா அலட்டா வெளிக்கிடு உங்களோட பேப்பர்ல வச்சு படிச்சு கொண்டு பேப்பரை வச்சு படிக்கிறது ஆட்சியில இதுல மாவட்டத்துல நிக்க போறேன்டா பேர் வச்சு வாசிக்கிறாங்க நீங்கள் கேட்க கூடாது குளுத்துறதுக்கு தாண்டா பேப்பர் தேவையில்லடா அப்ப சும்மையா சொல்றதுக்கு பேப்பர் தேவையடா போடா நல்ல கதை போற வழி கொண்டு போறான் அந்த காரணம் பேப்பர் நீங்க எல்லாம் பேப்பர் கட்சி ஆயிடும் இப்போ எல்லாம் மீடியாக்காரங்க வந்துடுவாங்க 10 நிமிஷத்தில் சரியா நடிப்பேன்டா அப்படி நடிப்பாக இருக்கணும் இப்போ குரங்கு சட்டை விடாமல் இதான் டயலாக்கா படித்து சொன்னேனேடா சொல்லுறக்கா படிச்சு சொன்னேனேடா கண்டிஷனாக ஃபாலோ பண்ணுங்கோ கண்டிஷனாக போடுங்கோ பிள்ளைங்க கண்டிஷனாக ஃபாலோ பண்ணுங்கோ கேட்டீங்களா யாராவது இதான் டயலாக் சொல்லுறக்கா சொல்லு பல டக்குனு மீடியாக்காரமா என்ன மூட்ல சொல்றது சோகமா தான் சொல்லணும் இது ஜனம் 2 பேருக்கு சிரிச்சு கொண்டு சொல்ல போறேன் சொல்லு படிச்சு சொன்னனே கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்க இது என்ன காமெடி படம் எடுத்து நினைக்கிறேன்
அடா ஒரு இது மீடியா வரைக்கும் கொஞ்சம் அழுகியா வரணும் மேடம் நீ கவனம் எப்படியும் கண்ணு வேறா சரி நீ செய்த வேலைகளுக்கு கொஞ்சம் கண்ணு வேறாட்டியும் அழுகிற மாதிரி அதை ஆக்ட் பண்ணு சரி இது சவங்களை ஃபுல்லாக வச்சு கொடுக்க போகுது படிச்சு படிச்சு சொன்னனே கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்க கண்டிஷனை ஃபாலோ அதான் விஷயம் சரியோ எல்லாம் நடந்துச்சு சரியோ இப்போ 10 தலைமை எங்களை மீடியாக்காரங்க ஃபுல்லாக இறங்குவாங்க இறக்கி விடு திருப்பி இருக்கப்போ படிச்சு படிச்சு சொன்னனே கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்க கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்க எங்களோட முதலமைச்சர் வந்து அவார்ட் கொடுக்க போறாரு கலாமணியோ ஏதோ ஒரு மணியோ உனக்கு தான் கிடைக்க போகுது சரியா மீடியாக்காரன் மந்திரம் அலர்ட் ஆயிரும் ஓகே மீடியாக்கார வேண்டாம் எங்கட கேமரா வச்சு எடுத்துக்கோ இல்லை இங்கிட்ட தாண்டா மீடியா அது பாரதக்குள்ள எங்கட மீடியா அவங்களோட மீடியாக்கள் எல்லாம் இதுக்கு எல்லாம் தேவையில்லை எங்கட மீடியா தான் பெருது என்ன நடந்தது படிச்சு படிச்சு சொன்னனேடா நாங்கள் தெரியும் கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கடான்னு படிச்சு படிச்சு சொன்னனேடா எங்களை என்ன தெரிய போதடா முடியல ஹட்டம் முடியல் எனக்கு அதை சொல்லித்தரையிலேயே நினைக்கிறேன் 4 ரன் மிச்சட்டேன் கட் பண்ணு அது இந்த மீடியா உனக்கு என்ன சொல்லு உனக்கு என்ன டைலாக்ஸ்னா என்ன சரி அது என்ன அழைச்சு கொஞ்சம் முகத்தை காட்டுக்கணும் இல்ல கண்ணீர் கூட இல்ல கொஞ்சம் ஆள் கண்ணை மூடி கொண்டிருக்கிறது கண்ணை திறந்த போல ஏன் நொண்டி கொண்டு திரியிற அது நேற்று இவங்களோட மீட்டிங்கில் போனாடா அது நச்சு போட்டு அங்கே மானுக்கும் காயமாக்குமா மகன் அவர் எனக்கு சொல்லாங்களாம் இருக்க கல்யாணம் அதான் அட்டி ஆளுக்கு சம்பளம் அடி நேற்று பெரிய சொல்லாம பெரிய கூட்டங்களுக்கு இந்த சும்மா சின்ன பிள்ளைகள் எல்லாம் கொண்டு போறீங்க அட நான் கூட்டிட்டு போயிடா அப்ப பக்கத்து வீட்டு சின்ன பிள்ளையோட போயிட்டான்டா அதான் கூப்பிட்டு நான் அதுக்கு போக கண்டுட்டேன் நாளை ஆண்டா அதுக்கு கொஞ்சம் அடிக்க தான் நினைச்சு விட்டான் ஆள் பிடிச்சி கையா சரி யாருக்கு போட் போட போறேன் எது போட் தான் யாருக்கு ஓட்டு போறேன்டா எனக்கு தெரியாங்கடாக்கு என்ன நானும் இந்த நடிகர் மேருக்கு போடக்கூடாதுன்னு இருந்தது சரிக்கோ நடிகர் மேலே எப்போ பார்த்தாலும் நடிகர் மேருக்கு போடுறேன் நடிகர் மேரை விட உப்பங்கள் அரசியல் நல்லா நடிக்கிறாங்களேடா அந்த ஆள் ஒரு நல்ல நடிப்பு வாழ்க்கையில வர அதனால தான் இப்போ அந்த ஆளுக்கே போட போறேன் நடிகருக்கே போட போறேன் கிடையாது நான் ரயனிக்கு போட முடியும் சில பேர் சொல்லுவாங்க என்ன எப்போ பார்த்தாலும் திரையில தேடுறீங்கன்னு கதையில ஒழுங்கான அரசியல்வாதி இருந்தா ஏன் எங்கட சனம் திரையில தேட போகுது உங்களோட சனமோ எங்கட சனம் எது உங்களோட சனம் நீ மகனு தெரியா நீ போனி உனக்கு தெரியா மகன் போனா கூட்டாங்களை போய் அடியில கடியில வாங்கி போட்டு வாரது வாடே இருந்த தலைவரே துளைச்சி போட்டு திருறாங்களா வாடா ஹலோ தேங்க்ஸ் அது என்ன எல்லாமே கவுண்டர் பாலாஜி தான் ஃபுல்லாக எவராக எனக்கு ஸ்கிரிப்ட் வந்து ஃபுல்லாக நடிக்கப்படுது அதான் அந்த பெஸ்ட் ஆக்டிங் அவார்ட் கிடைச்சிருக்கு படத்தில் நடிக்கிறா இந்த மெட்ட சொந்தக்காரங்க நடிக்கிறாங்க இண்டஸ்ட்ரிக்கு நான் நல்ல டேலண்ட் நீங்கள் பார்த்துருப்பேன் இந்த வீடியோவில் ஃபுல் டேலண்ட் நீங்கள் காட்டியிருப்பேன் அது சும்மா லைட்டான டேலண்ட் தான் அடே நீங்களோட மனுஷன் உங்களை நம்பி நான் அவனை அடிக்க போனா அவங்கள அடிக்க போனா அவங்கள என்ன போட்டு அடிச்சு கொண்டிக்கிறான் தம்பி தும்பி இருந்தவன அடிக்கிறான் எனக்கு போட்டு உங்களாலாண்டா நீங்கள் ஒழுங்கா ஒரு விஷயம் பிளான் பண்ண மாட்டியல் கடைசியா என்ன கொண்டு வந்து மாட்டி விட்டு பண்ணிக்கிறீர்கள் என்ன தலையாட்டி இப்படி தலையாட்டி என்ன கதையாண்டா வாயை திறந்து என்ன மனுஷங்களாடா நீங்களா 8 வீதம் 9 வீதம் எடுத்து வச்சு இந்த வருஷம் 4 3 பேர் மட்டும் தெரியாங்கடா நாட்டுக்கும் கிடந்த ஆட்டுங்க நல்லா அவன் அங்கே போயிடுவான் அவன் ஏறிடுவான் நீங்கள் அங்கே சிரிச்சு போட்டு நீங்கள் குடும்பாச்சியை கொண்டு போய் குப்பையில் கூட சரி என்ன தலையாட்டியா கதைச்சாதாடாப்பா நானும் கதைக்கலாம் கதையண்டதா பக்கத்தில் மீடியா தான் நிற்குதா மீடியா ஒன்றும் இல்லை கதையடா முதல்ல ஒருத்தர் இல்லை இன்னும் சந்திச்சாதான் அதை வீடியோ எடுத்து போடுவாங்க வேறு கூட்டம் என்னன்னு சொல்லு உண்மையை சொல்லிட்டேன் என்ன அந்த வீடியோவே அவன் தான் ஸ்கிரிப்ட் வந்து நடித்தது எனக்கு அந்த கட்சியில் என்ன நடக்குன்றே தெரியாது என்னோட வந்து கட்சி முக்கியமான கவுண்டர் பாலாஜியோட போய் கதை அப்போ ஏன்டா உன்ன வச்சிருக்காங்க ஆக்டர்ஸோ சனியன் நடிக்கும் என்னடா வாடா நடிப்பு உங்களை அடிக்க பிடிக்காது